ஒரு நாள் ஒரு பணக்கார வியாபாரி அமைதியான கடற்கரையில் நடந்து சென்றபோது ஒரு மீனவரை சிறிய படகுடன் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். அந்த படகில் சிறிதளவு மீன்களே இருந்தன. ஆச்சரியமடைந்த வியாபாரி கேட்டார், நீ இன்னும் அதிகமான மீன்களை பிடித்திருக்கலாமே? மீனவர் அமைதியாக பதிலளித்தார், இன்றைக்கு எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவு மீன்களை பிடித்து விட்டேன். வியாபாரி தன் ஞானத்தை பகிரத் தயாராகி, ஆனால் நீ சற்று அதிக நேரம் உழைத்தால் இன்னும் அதிக மீன்களை பிடித்து விற்க முடியும், மேலும் பணம் சம்பாதிக்க முடியும் என்றார். மீனவர் ஒரு புரியாத முகத்துடன், அதனால் என்ன என்றார். வியாபாரி மகிழ்ச்சியுடன், அதனால் நீ அதிகமான பணம் சம்பாதித்து பெரிய படகை வாங்கி இன்னும் அதிக மீன்களை பிடித்து உன் தொழிலை விருத்தி செய்ய முடியும் என்றார். மீனவர் சிரித்தபடி, அதனால்? வியாபாரி இன்னும் உற்சாகமாக, அதனால் நீ உன் தொழிலை மேலும் விருத்தி செய்து நிறைய படகுகளை வாங்கி மிகப்பெரிய பணக்காரராக மாறலாம். மீனவர் சிரிப்பு குறையாமல், அதனால் என்று மீண்டும் கேட்டார். வியாபாரி வெற்றியின் கனவில் மிளிர்ந்து, அதனால் நீ ஓய்வு பெற்று எந்த கவலையும் இல்லாமல் கடற்கரையில் அமைதியாக சூரியன் மறைவதை ரசித்து குடும்பத்துடன் நேரத்தை செலவிடலாம் என்றார். மீனவர் சிரித்தபடியே சுற்றியிருக்கும் கடற்கரை பக்கம் கைகாட்டியபடி, நான் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள் என்றார். ஆகவே மகிழ்ச்சியும் திருப்தியும் வெற்றியிலும் பணத்திலும் மட்டுமல்ல, அவை நம்மில் ஏற்கனவே இருக்கின்றன. நமக்குள்ள அமைதியை உணர்ந்து நம்மிடம் ஏற்கனவே உள்ளவற்றின் மதிப்பை புரிந்து கொள்வதே உண்மையான சந்தோஷத்தின் தொடக்கம். கடின உழைப்பு முக்கியம், ஆனால் அதன் பேரில் வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளை இழக்கக்கூடாது. தன்னலமற்ற தேடலுக்கும் நிஜமான திருப்திக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துவது மகிழ்ச்சியின் ரகசியமாகும்.